வணக்கம். இன்று பெரிய வியாழன், புனித வியாழன் சிறப்பு நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் அனுசரணையுடன் புனித வார பெரிய வியாழன் சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் இன்று உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். இதிலே பெரிய வியாழனை பற்றிய கருத்துரைகளை உங்களுக்கு வழங்குவதற்காக கலையகம் வந்திருக்கின்றார்கள். இலங்கை திருச்சபையைச் சேர்ந்த அருட்திரு சக்திவேல் அவர்களும் மற்றும் அருட்திரு ரூபன் பிரதீப் ராஜேந்திரன் அவர்களும் இங்கே கலையகம் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்று இந்த புனித வியாழனை பற்றிய கலந்துரையாடலை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இன்று பெரிய வியாழன், நாங்கள் குருத்து ஞாயிறை கடந்து 4வது நாள் இந்த பரிசுத்த வாரத்திலே வந்திருக்கின்றோம். இன்று பெரிய வியாழனை நாங்கள் கொண்டாடுகின்றோம், நினைவு கூறுகின்றோம். இந்த பெரிய வியாழனிலே 3 முக்கிய அம்சங்கள் நடைபெற்றதாக வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அந்த 3 அம்சங்களிலே இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பல படிப்பினைகளை இன்று தந்து கொண்டிருக்கிறது. இருந்தபோதும் இந்த பெரிய வியாழனை பற்றிய சிறு முன்னுரையை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். ரூபன், அருட்பணி ரூபன் அவர்களே சொல்லுங்கள். அந்த பெரிய வியாழனிலே நடந்த 3 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன, வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய பெரிய வியாழன் என்று எடுத்துக்கொள்ளும் போது அதிலே 3 முக்கியமான சம்பவங்கள். முதலாவது இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுதல், 2வது திருவிருந்து ஏற்பாடு, அதாவது உணவுகளை சீடர்களோடு பகிர்ந்து கொண்டு திருவிருந்து ஏற்பாடு, 3வது கெத்சமனே ஜெபம் அல்லது உன்னத குருத்துவ ஜெபம். ஆகவே இந்த 3 காரியங்களும் இந்த புனித வியாழனிலே நடைபெற்றதாக நாம் பரிசுத்த ஏடுகளிலே காணக்கூடியதாய் உள்ளது. அருட்பணி ரூபன் அவர்களே, இந்த பெரிய வியாழனிலே 3 முக்கிய அம்சங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே அந்த பாதம் கழுவுதல், இயேசு பாதத்தை கழுவினார். இந்த பாதம் கழுவுறதிலே ஒரு செய்தி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த செய்தி என்ன? அவருடைய அந்த செய்தி என்ன? முக்கியமான இந்த பாதம் கழுவுதல் நிகழ்விலே உள்ள அந்த வார்த்தையை நான் முதலிலே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மொண்டி தர்ஸ்டே அல்லது உடன்படிக்கை வியாழன் என்று அழைக்கப்படும். ஆகவே மொண்டி என்பது ஒரு லத்தீன் சொல், மெண்டாட்டும், அதாவது ஒரு புதிய கட்டளையை கொடுத்த ஒரு வியாழனாக இது பார்க்கப்படுகிறது. புதிய கட்டளை யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம், நான் உங்கள் மேல் அன்பு கொண்டது போல நீங்களும் மற்றவரிடத்தில் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்பின் செயலாக இயேசு தமது சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். அத்தோடு 2வதாக ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்தை இயேசு உண்டு பண்ணுகிறார். மற்ற கீழத்தைய சமூகத்திலே சீடர்கள் குருவின் பாதங்களை கழுவுவார்கள். ஆனால் இந்த இடத்திலே குருவே அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையாக சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். இதை நாங்கள் கெனோசிஸ் என்று பார்க்கும், அதாவது வெறுமையாக்கல் கொள்கை. இயேசு தன்னையே வெறுமையாக்கி தனது சீடர்களுக்கு ஒரு தாழ்மையின் ரூபமாக ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்கிறார். முக்கியமாக ஒரு நாடக ரீதியான உவமையாக நாங்கள் இதை பார்க்கலாம். இயேசு தமது உடையை கழற்றி ஒரு துண்டை இடுப்பிலே கட்டிக்கொண்டு தமது சீடர்களுடைய மனதில் பதிய வைக்கும்படி இந்த காரியத்தை செய்கிறார். ஆகவே இதன் ஊடாக இயேசு ஒரு புதிய கலாச்சாரத்தை முன்வைக்கிறார். அதே போல தமது சீடர்கள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அத்தோடு தமது அன்பின் உச்சக்கட்டத்தை தமது சீடர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். இதன் மூலம் இன்றைய நடைமுறை வாழ்விலும் நீங்கள் இந்த உலகத்தோடு இந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்ற அந்த பெரிய புதிய கட்டளையை இயேசு மக்களுக்கு தெளிவுறுத்துகிறார். ஆம், இந்த பெரிய வியாழனிலே முதல் கட்டமாக அவர் பாதம் கழுவினார். அதாவது அடிமையின் வேடம் பூண்டு அவர் தன்னையே தாழ்த்தி, யூதர்களின் ராசாவே அரசன் என்று தான் அவரை வாழ்த்தினார்கள். ஆனால் அந்த ராசா தானே கீழிறங்கி அவர்களுடைய பாதங்களை கழுவி தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இதிலே பாதம் கழுவுறதல் ஒரு சடங்காக இருந்தது.
இதில் இன்னொரு விடயம் அங்கே இருக்கிறது. அந்த பெரிய வேயாளனிலே பாதம் கழுவுறது மட்டுமல்ல, இன்னொரு சம்பவமும் அங்கே நடந்திருக்கிறது. அதை பற்றி அருட்பணி சக்திவேல் அவர்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த பாதம் கழுவுதல் என்ற விடயத்தோடு தான் ஏனையவற்றையும் நாங்கள் இணைக்க வேண்டியிருக்கின்றது. இந்த பாதம் கழுவுதல் என்பது அன்றைய சமூகத்தில் அதிகார கட்டமைப்பு என்பது ஒரு பிரமிட் முறையிலான அதிகார கட்டமைப்பாக இருந்தது. பிரமிட் முறையிலான அதிகார கட்டமைப்பு. இந்த பிரமிட் முறையிலான அதிகார கட்டமைப்பில் அதிகாரத்தை தங்களுடைய கையிலே கொண்டவர்கள் அந்த அதிகாரத்தை தங்களுக்கு ஏற்ற வகையிலே பாவித்த ஒரு காலகட்டம் அது. தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, தங்களுடைய புகழை பெருக்கிக் கொள்வதற்காக, நீதியை தம் பக்கம் வளைப்பதற்காக இந்த பிரமிட் முறையிலான கட்டமைப்பை அவர்கள் வைத்திருந்தார்கள். இதனால் அடிமட்ட மக்கள் ஒடுக்குதலுக்கு உள்ளாகி இருந்த ஒரு காலகட்டம் அது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இயேசு அதிகாரமிக்க தன்னுடைய பணியினை அவர் பாதங்களை தொடுவது கூடாக அந்த பிரமிட்டை உடைக்கின்றார். கட்டமைப்பை சிதைக்கின்றார். கட்டமைப்பை சிதைத்து வளமையாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தின் அடையாளமாக இராணுவத்தை வைத்திருப்பார்கள், அதிகாரத்தின் நாட்காலியை வைத்திருப்பார்கள், அதை போன்று நீதியை தன் பக்கம் வளைத்திருப்பார்கள். இங்கு இயேசு தன்னுடைய அதிகாரத்தின் அடையாளமாக ஆடையை கழட்டுகின்றார், மேலாடையை கழட்டுகின்றார். அடுத்ததாக இவர் குவளை எடுக்கின்றார், தண்ணீர் எடுக்கின்றார், பாதங்களை தொடுகின்றார். இதுதான் இவருடைய அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஒரு ஊழியன் செய்ய வேண்டிய வேலையை சாதாரணமாக ஒரு அடிமை செய்ய வேண்டியதை செய்கின்றார். எனவே அந்த பிரமிட் கட்டமைப்பு முறையை மாற்றி அமைக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில். அடுத்ததாக இது ஒரு கூற வேண்டிய விடயம் என்று கேட்டால், இதை எந்த சந்தர்ப்பத்தில் செய்கின்றார் என்றால், இரவு விருந்தை ஏற்படுத்தி அந்த இரவு விருந்தை ஏற்படுத்திய இடையிலே தான் இவர் எழும்பி வருகின்றார் பாதங்கள் கழுவதற்காக. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், அவருக்கு வந்த 3 சோதனைகள் எங்களுக்கு தெரியும். இந்த 3 சோதனைகளிலே ஒன்று, நான் முழு உலகத்தின் அதிகாரத்தை தருகின்றேன் என்று கூறுகின்றார். அதே போன்று கற்களை அப்பமாக்க கூறுவது, அதே போன்று ஆலயத்தின் உப்பரிகையிலிருந்து கீழே தாழ குதியும் என்ற 3 சோதனை. இவையெல்லாம் புகழ் சார்ந்தது, அதிகாரம் சார்ந்தது, ஆட்சி சார்ந்தது, பூமி எல்லை சார்ந்தது. இதிலே தன்னலம் இருக்கின்றது. இயேசு எந்த அதிகாரத்தையும் தன்னலத்துக்காக பாவிக்கவில்லை. இங்கு இயேசு இந்த இரவு விருந்தை ஏற்படுத்தி அந்த இரவு விருந்தின் போதுதான் பாதங்களை கழுவுகின்றார். இந்த பாதங்களை கழுவதற்கூடாக சொல்லுகின்ற செய்தி, இங்கு அனைவரும் சமம் என்பது ஒன்று. இரண்டாவதாக தான் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அடிமட்ட மக்களுடைய பாதங்களை தொட வேண்டும், அடிமட்ட மக்களுடைய விடுதலைக்கான பயணத்தை நீங்கள் தலைமைத்துவம் ஏற்க இருக்கின்ற நீங்கள் அந்த பயணத்திலே தொடர வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்திக்காக அவர் ஏற்படுத்துகின்றார், திருவிருந்தை ஏற்படுத்துகின்றார். அந்த திருவிருந்தை ஏற்படுத்தி அவர் கூறுகின்றார், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய ரத்தம், இதனுடைய சரீரம் என்று கூறுகின்ற போது அவர் கூறுகின்றார், துன்பப்படுகின்ற வேதனையோடு வாழ்கின்ற கண்ணீர் விடுகின்ற அடிமட்ட மக்களைத்தான் நான் பிரதிநிதிப்படுத்துகின்றேன். அந்த மக்களுடைய வாழ்வு தான் என்னுடைய வாழ்வு, அதனை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்று தன்னுடைய சரீரத்தை பகிர்ந்து கொள்கின்றார். இவை அடிமட்ட மக்களுடைய வாழ்வோடு இணைந்த ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடிமட்ட மக்கள் என்பது ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று பிரமிட் முறையில் அங்கு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், வாழ்வுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே அந்த மக்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் என்னுடைய சரீரமாக என்னுடைய இரத்தமாக நீங்கள் அங்கே செயல்பட வேண்டும். இவர் தெளிவாக கூறுகின்ற ஒரு விடயம், நானாக நீங்கள் செயல்படுங்க என்று கூறுகின்றார். இதுதான் திருவிருந்திலே அவர் காட்டுகின்ற செய்தி. நான் எவ்வாறு செயல்பட்டோனோ அதே போல நீங்களும் செயல்பட வேண்டும். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்ற ஒரு அன்பு கட்டளையும் அங்கே அவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா?
இப்போது பாருங்கள், இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய மனவேதனையை நாங்கள் கெத்செமனே தோட்டத்திலே பார்த்தோம். என்னுடைய ஆத்மா மரணம் மட்டும் துயரத்தால் நிறைந்திருக்கின்றது என்று சொல்லி அவர் அங்கே தன்னுடைய வேதனையை பட்டார். ஆனால் இன்று இந்த காலத்தில் எத்தனையோ ஆன்மாக்கள் துடித்து கொண்டிருக்கிறது. மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று தெரியாத ஒரு கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கு, வழிபாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஒன்றுபட்டு கூடுதல் முறைகள் இப்போது தடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையிலே எல்லோருடைய ஆன்மாவும் இப்போது மரண பயத்திலே துடித்து கொண்டிருக்கிறது. சரி, இதன் மூலம் ஆண்டவர் எங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை தருகின்றார் என்று நினைக்கின்றேன். அது என்னவாக இருக்கும் பாருங்கள். இப்போது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றது திருச்சபை நாட்காட்டியின் 40 நாள் தவக்காலத்தின் இறுதி நாட்களிலே நாங்கள் இருக்கின்றோம். இன்று இறுதி வாரம், இறுதி வியாழக்கிழமை என்று. இந்த நேரத்திலே முக்கியமான செய்தி, இயேசு கெத்செமனே தோட்டத்திலிருந்து செபிக்கின்றார். தந்தையே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து இடும். ஒன்று, இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு தான் இந்த செபத்தை பயணிக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே முழு உலகமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் இந்த புனித வாரத்தை, இந்த பாடுகள் வாரத்தை ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவு செய்யலாம். ஆனால் பாடுகளின் மாதத்தை, பாடுகளின் வருடத்தை முழு நாடும் முழு உலகமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலே இயேசு ஜெபிக்கின்றார், துன்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். ஆனால் அங்கிருந்த சீடர்களோ அவர்கள் நித்திரை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இயேசுடைய உணர்வோடு, அவருடைய வேதனையோடு இவர்கள் பங்கேற்கதாக இருக்கின்றவர்களை நாம் காணுகின்றோம். பங்கேற்கவில்லை. இந்த காலகட்டத்திலும் கூட சீடர்களை ஒத்த மக்கள் வாழுகின்றதை நாம் காணுகின்றோம். துன்பங்களையும் துயரங்களையும் மக்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது இன்னொரு சாரார் தங்களுடைய அரசியலுக்காக இதனை பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு சாரார் தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக எவ்வாறெல்லாம் மக்களை சூறையாட முடியுமோ அவர் சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய உணர்வுகளோடு, மக்களுடைய வேதனைகளோடு இவர்கள் பங்கேற்கவில்லை. கேட்கின்றார், என்னோடு உங்களால் சேர்ந்திருக்க முடியாதா என்று கேட்கின்றார். எனவே நாங்கள் யாருடைய பக்கம் இருக்கின்றோம்? இயேசுவின் பக்கம் நின்று மக்களுடைய வேதனைகளோடு சேர்ந்து நிற்கின்றோமா, அல்லது சீடர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் கேள்வி. அதே நேரம் இயேசு திருச்சபை கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், செய்தி கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று கடவுளுடைய நோக்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒருவராக இருக்கின்றார் இந்த ஜெபத்தில். எனவே கடவுளுடைய நோக்கம் என்ன? கடவுளுடைய அரசை உருவாக்குவது. ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அந்த பாதம் கழுவதில் ஆரம்பித்து திருவிருந்திலே அவர் சொன்ன செய்தி, அடிமட்ட மக்களோடு, வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு உங்களை கருத்துக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றனர் என்ற கேள்வியை இன்றைய நாளில் கேட்கின்றார். எனவே இந்த இயேசு அங்கிருந்து விட்ட கண்ணீர் இப்போது எங்களை பார்த்து, எங்கள் திருச்சபை பார்த்து விடுகின்ற கண்ணீராகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவருக்கென்று அர்ப்பணித்த திருச்சபை, அவரை ஏற்றுக்கொண்ட திருச்சபை இன்று எங்கே நிற்கின்றார்? இது முதலாவது செய்தி. சீடர்கள் அவரால் அழைத்த சீடர்கள், கூட இருந்து பயிற்றுவித்த சீடர்கள், ஒன்றாக பயணித்தவர்கள் இப்போது அவரோடு இல்லை. உலக தலைமைத்துவத்தை ஏற்றவர்கள், சமய தலைமைத்துவத்தை ஏற்றவர்கள் மக்களோடு இல்லை. அவர்கள் வேறு பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இயேசு கடவுளுடைய திட்டத்துக்காக, கடவுள் நோக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய நோக்கத்திற்காக இந்த பாத்திரத்தை நீர் எடுக்க விரும்பினால் எடுக்க நான் தர ஆயத்தம் என்று கூறுகின்றார். எனவே திருச்சபை கடவுளுடைய சமூகமாக, கடவுள் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற சமூகமாக, இந்த கொரோனா எங்களுக்கு தந்திருக்கின்ற செய்தி, முழு உலகமும் ஒரு சகோதரத்துவமாக இயங்க வேண்டும் என்ற செய்தி கொடுத்திருக்கின்றது. அந்த சகோதரத்துவத்தை கொண்டு வருவதற்காக இங்கு காணப்படுகின்ற எல்லா
அழிவின் சக்தியரையும் அந்த அழிவின் கொரோனாக்களையும் எதிர்த்து செயல்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா என்ற செய்தியும் கொடுக்கின்றார். அருட்பணி சக்திவேல் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கருத்துரை வழங்கி கொண்டிருக்கின்றார். அதுபோல் ரூபன் ராஜேந்திரன் அவர்களும் இருக்கின்றார்கள். இந்த விவரத்திலே நாங்கள் நிறைவு செய்கிற கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். ரூபன் ராஜேந்திரன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், இப்போது இந்த பெரிய வியாழன் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் எங்களுடைய மனங்கள் வேதனைகள் பட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த உலக ஒழுங்கே இப்போது ஆட்டம் கண்டிருக்கிறது. என்ன நடக்கும், எது நடக்கும் என்றொரு நிலைமையிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆலயங்களில் எங்களுக்கு செல்ல முடியவில்லை, வழிபாடுகள் நடத்த முடியவில்லை. வீட்டிலே இருந்து கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்களை செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. இந்த 92வது சங்கீதத்திலே எந்த கொள்ளை நோயும் உங்களை நெருங்க விடாது, நான் எந்த இடரல் வந்தாலும் உங்களை காப்பாற்றுவேன் என்று கூறின ஆண்டவர் இன்று இந்த உலக ஒழுங்கில் மாற்றமடைந்திருக்கின்ற நேரத்தில் பணம், புகழ், இனவரி, மதவரி என்று ஓடித்திருக்கிற இந்த இடத்துல இப்பொழுது ஒரு சிறிய மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது என்று நீங்கள் பார்த்தால் எப்படி சொல்லுவீர்கள்? எனது கருத்தின்படி இந்த கொரோனாவின் காரணமாக இனவெறி அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் கூற சிந்திக்கின்றேன். காரணம், நான் அண்மையில் படித்த ஒரு கவிதை, கொரோனா சீனாவில் உதயமாகி அமெரிக்காவில் வளர்ந்து இத்தாலியில் குடியேர்ந்து இந்த இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். காரணம், சில முஸ்லீம் மக்கள் தான் இந்த கொரோனாவை பரப்புகிறார்கள் என்று ஒரு இனவாத செய்தி இந்தியா நாட்டிலும் இலங்கை நாட்டிலும் அதிகமாக பகிரப்படுகிறது, அதிகமாக பேசப்படுகிறது. அல்லது ஒரு கிறிஸ்தவ பாஸ்டரின் மூலமாக இது பரப்பப்படுகிறது, மதச்சாயம் பூசப்படுகிறது. ஆகவே இவ்வாறான இந்த காலகட்டத்திலே நான் முதலிலே கூறியது போல பாதம் கழுவுவதிலே இயேசு தாழ்மையையும் அன்பையும் வெளிப்படுத்தினார். திருவிருந்திலே இயேசு பகிர்வை வெளிப்படுத்தினார். இவ்வாறு புனித வியாழன் குறித்து சிந்திக்கும் நாங்கள் இந்த கொரோனாவை குறித்து பார்க்கும் பொழுது தவறான கருத்துக்களில் இருந்து விலகி தவறான கருத்துக்களை பரப்பாமல் அன்பையும் பகிர்வையும் இந்த காலங்களிலே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். விசேஷமாக தினக்கூலிகள், கட்டிட வேலை செய்பவர்கள், டிரைவர்கள், அதே போல சிறு சிறு கடைகளிலே வேலை செய்பவர்கள் எல்லாம் உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலத்திலே பணம் படைத்தவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வீட்டிலே வேலை செய்யும் அந்த அதாவது பணம் படைத்தவர்களுக்கும் சாதாரண உணவுக்காக துன்பப்படும் மக்களுக்கும் பெரிய போராட்டம் காணப்படுகிறது. ஆகவே இக்காலகட்டத்திலே திருவிருந்திலே இயேசு பகிர்வை மேற்கொண்டது போல அவர் யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கூறியபடி தனது அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த காலத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சவால், கிறிஸ்தவர்களாக, அதாவது மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாகவும் கடவுளுடைய அன்பை நமது சகோதர சகோதரரோடு பகிர்ந்து கொள்வதே ஆகும். ஆகவே உணவின் மூலமாகவோ எங்கள் அன்பின் மூலமாகவோ நாங்கள் மற்றவரை குறித்து சிந்திக்க வேண்டும். மற்றவருடைய தேவைகளை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பூர்த்தி செய்ய நாங்கள் முன்வர வேண்டும். ஆகவே எனது கருத்தின்படி இயேசுவின் இந்த அன்பும் பகிர்வும் நமது வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். இன்றைய தேவையும் அதுதான். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருமே எதிர்பார்ப்பது அதுதான். இப்போது நாங்கள் பகிர்ந்துண்டு வாழ வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கின்றோம். பகிர்ந்தல் முக்கியமாக இருக்கின்றது. இயேசுவனுடைய வாழ்க்கை ஒரு பலி, வாழ்க்கை பலி. எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சுருக்கமாக சொல்லுங்கள் ஃபாதர் சக்திவேல் அவர்களே. இந்த காலகட்டம் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி இந்த கொரோனாவில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் மாற்றமடைந்திருக்கின்றது. மாற வேண்டும். நாங்கள் இயற்கைக்கு எதிராக வாழ்ந்திருந்தோம், சக மனிதருக்கு எதிராக வாழ்ந்திருந்தோம், எங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு கூடுதலான நேரம் கொடுக்காமல் வாழ்ந்திருந்தோம். இந்த வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு மாற்றத்தை இந்த கொரோனா எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இது ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் கூட இந்த நன்மையின் பக்கம் நாங்கள் செல்வதற்கு கடவுள் மரணத்தின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வின் கடவுள். அவர் இந்த கொரோனாவையும் வாழ்வுக்கேற்ற வண்ணமாக மாற்றுவதற்கு ஆயத்தம் கொண்ட ஆண்டவராக இருக்கின்றார். இதிலே தான் உயிர்ப்பு இருக்கின்றது. இதனை உயிர்ப்பின் சக்தியாக எங்களால் ஆக்க முடியும் என்றால் இயேசுடைய உயிர்ப்பை எங்களுடைய வாழ்விலே சுயமாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது சகோதரத்துவம், இரண்டாவதாக இயற்கையோடு இணைந்த வாழ்வு, பகிர்ந்து
அனைவரையும் நேசித்து அனைவருக்கூடாகவும் எதனை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொண்டு அந்த மக்களுக்காக நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கின்ற போது கடவுளுடைய சிருஷ்டிப்பு, கடவுளுடைய படைப்பு அனைத்தையும் பாதுகாப்பதற்காக எங்களை ஒப்படைக்கின்ற போது இயேசுவின் உயிர்ப்பை எங்களுடைய வாழ்விலே காணக்கூடியதாக இருக்கும். இன்றைய பெரிய வியாழன் சிறப்பு நிகழ்ச்சியிலே இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. புனித வாரத்தின் பெரிய வியாழன் நிகழ்ச்சி, பெரிய வியாழனை பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம். இன்றைய நிகழ்விலே இலங்கை திருச்சபையைச் சேர்ந்த அருட்பணி சக்திவேல் அவர்களும் அருட்பணி ரூபன் பிரதீப் ராஜேந்திரன் அவர்களும் கலந்து சிறப்பித்தார்கள். உங்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற காலங்கள் நல்ல காலங்களாக அமைய வேண்டும். இறைவன் உங்களை காத்து வழிநடத்த வேண்டும். எந்த கொள்ளை நோய்களிலுமிருந்தும் இறைவன் உங்களை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு வரவிருக்கின்ற உயிர்ப்பு வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.